பாஜகவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனத்துக்காக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 13 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே வேலைய தான் இன்னைக்கு பாஜக ஒடிசாலயும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒடிசால இருக்கக்கூடிய சிஜிமாலி அப்படிங்கிற பழங்குடியின கிராம மக்கள கொடூரமான முறையில கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு பாஜக. அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள கொள்ளையடிக்கிறதுக்காக வேதாந்தா நிறுவனத்தினுடைய பாக்சைட் சுரங்க திட்டத்த அங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்த மட்டும் இல்லாம, அந்த மக்களையே அந்த கிராமத்த விட்டு வெளியேற சொல்லி மிரட்டுற வேலைய பாஜக இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாலையில 3 மணிக்கு கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு துப்பாக்கி சூடு நடத்துற வேலைய இன்னைக்கு பாஜக பாக்குது. Вот, вот, поворачивай! அங்க இருக்கக்கூடிய போலீசாலையும், சிஆர்பிஎஃப் காவலர்களாலையும், அந்த மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கான கொடுமைகளையும், சித்திரவதைகளையும் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது குறித்து சமூக வலைதளங்கள்ல பேசும்போது ரொம்பவே பயந்து போய் பேசுறாங்க. குழந்தைகளும், பெண்களும் கூட இன்னைக்கு வீட்ட விட்டு வெளியில வர முடியல. காலையில 3 மணிக்கு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. ட்ரோன் மூலியமா கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது வெளியில வந்தாலே துப்பாக்கி சூடு நடத்தி பயமுறுத்துறாங்க. இதனால மக்கள் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. அங்க பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்ய முடியாம எல்லாமே பாழா போயிருச்சு. இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரமே முற்றிலுமா சீரழிக்கப்பட்டிருக்க ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் உட்பட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கள மிரட்டி உடனடியா இங்கிருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு நியாயமான விஷயமா? முதல்ல சொல்லணும் அப்படின்னா, அங்க பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளின்படி பிஇஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படியும், எஃப்ஆர்ஏ சட்டத்தின்படியும், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் குறித்தான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் கிட்ட எந்த ஒரு அனுமதியும் பெறாம, எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்காம, பொய்யான நாடகங்களை ஆடி இன்னைக்கு பாஜக அங்க இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்துது. பொய்யா கிராம சபை கூட்டம் நடந்தது மாதிரியும், கையெழுத்து பெற்றது மாதிரியும், பொய்யான ஆவணங்களை தயார் பண்றது, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி 7 மாசத்துக்கு மேல ஜெயில்ல வச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துக்காகவும், கனிம வளங்கள் யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போராடினவங்கள தேச துரோக வழக்குல கைது பண்றது, உப்பா சட்டத்தின் கீழ கைது பண்றது அப்படின்னு அராஜகமான வேலைய தொடர்ந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நாள்ல கூட இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கொடுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பலருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் ஞாம்கிரி மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில 12 ஆண்டுகள் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த இடத்த அவங்க பாதுகாத்தாங்க. அப்படி ஒடிசா மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல பகுதிகளையும், பல வனங்கள் சார்ந்த பகுதிகளையும் பழங்குடியின மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மீது வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு பாஜக அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வேதாந்தா நிறுவனத்துக்காகவும், அதானியுடைய சுரங்க திட்டங்களை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களை தினம் தினம் சித்திரவதை செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு தேர்தல் நேரங்கள்ல. இது ஏதோ சாதாரணமா கேலி கிண்டலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி ஆட்சியில பாஜக இல்லாம இருக்கும்போதே பாஜகவுக்காக இங்க இருக்கக்கூடிய 13 அப்பாவி மக்களை, அதுவும் ஒரு 13 வயது சிறுமிய கூட சுட்டு கொலை பண்ணவங்க திரும்ப கூட்டணி ஆட்சியா பாஜக பெரும்பான்மையா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க? இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை என்னாகும்? இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுடைய நிலை என்னாகும்? கனிம வளங்கள் என்னாகும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கேள்வி கூட கேட்காம இதே துப்பாக்கி சூடு இங்க திரும்ப நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆரவள்ளி மலைத்தொடர்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, பழங்குடியின மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது அப்படின்னு கார்ப்பரேட்டுகளினுடைய நலனுக்காக மக்களை சுரண்ட வேலையை தொடர்ந்து பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்தாதான் தமிழ்நாட்டிலுடைய இயற்கை வளங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்மளால காப்பாத்திக்க முடியும்.